ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2023 சூப்பர் ஃபேண்டசி ஆக்ஷன் மூவியா ரிலீஸ் ஆன ஹெட்லெஸ் ஜெனரல் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவா மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பழங்குடி மக்கள் தெரியாதனமா நரகத்தின் கதவை திறந்துட்டாங்க. அது மூலியமா நரகத்துல இருக்கிறவங்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் ஒரு போரே உண்டாச்சு. ஒரு பக்கம் செமையா போர் நடந்துருச்சு. அப்ப ஒரு சில பழங்குடி மக்கள் நரகத்துல சொர்க்கத்துக்கு சம்பந்தமான மந்திர கலைகளும் தற்காப்பு கலைகளும் மறைக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை பாதுகாத்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த புத்தகத்தை அவங்களுக்கே தெரியாம திருட்டு வந்து காலங்காலமா மனிதர்கள் வாழும் பூமியில பாதுகாத்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த புத்தகத்துல நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு மந்திர கலைகளும் தற்காப்பு கலைகளை பத்தி ரகசியங்களும் புதைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வருஷங்கள் கடந்தோடுது. வெளி உலக மக்களுக்கும் இந்த புத்தகத்தை பத்தி தெரிய வருது. ஒரு சில கெட்ட எண்ணம் கொண்ட மனசங்க இந்த பழங்குடி மக்கள் மேல போர் தொடுத்து வந்தாங்க. எதுக்காகனா அந்த புத்தகத்தை அடையணும் அப்படிங்கிற ஆசையில. ஆனா இது வரைக்குமே அந்த பழங்குடி மக்களை யாருமே ஜெயிச்சது கிடையாது. அதுக்கு காரணம் அந்த புத்தகத்துல இருந்து நிறைய மறைக்கப்பட்ட மந்திர கலைகளையும் தற்காப்பு கலைகளையும் இந்த பழங்குடி மக்கள் கத்துக்கிட்டு அது மூலியமா ஒரு செம பெரிய ஆர்மியை உருவாக்குனாங்க. அந்த ஆர்மியை இது வரைக்கும் யாருமே ஜெயிச்சது கிடையாது. இப்ப அந்த ஆர்மியை வழி நடத்திட்டு இருக்கிறது ஜெனரல் நியூ அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கட் ஆகுது. அடுத்து பழங்குடி மக்களோட ஜெனரல் நியூ இருக்காருல, அவரோட பொண்ணை தான் காட்டுறாங்க. நைட் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. வெளியெல்லாம் செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப அவளுக்கு ஒரு சில இல்யூஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அவங்க அப்பா ஜெனரல் கிட்ட யாரோ ஒருத்தர் உங்க தலையை வெட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவரும் பதிலுக்கு தலையை வெட்டி கொடுத்துறாரு. அது இல்லாம வேற நிறைய இல்யூஷன்ஸ் எல்லாம் அவளுக்கு வருது. இதெல்லாம் அப்படி இல்யூஷன்ஸ்ல பார்த்தா அப்படியே பயந்து போயிட்டு தூக்கத்துல இருந்து உட்காந்துக்கிறா. நம்ம அப்பாக்கு ஏதாச்சும் ஆபத்தா இருக்குமோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அங்க இருந்து அவசரமா கிளம்பி போறா. அதே டைம்ல பழங்குடி மக்கள் வாழ்ற கிராமத்துல இருக்கிற கல்லறையில ஒரு குழியில இருந்து ஒருத்தன் உயிரோட வெளியே வரான். இவன் எப்படி உயிரோட வரான் அப்படிங்கறது நமக்கு எதுவுமே காட்டல. கையில எதையோ எடுத்து அப்படி நடந்து போயிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் எங்க போயிட்டு இருப்பானா பழங்குடி மக்களோட தலைவர் ஜெனரல் நியூ இருக்காருல, அவரை கொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கெட்டவன் இருப்பான். அவனை தான் பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கான். இவனை பார்த்து அந்த கெட்டனோட ஆளுங்களோ கையில கத்தி எடுத்து அப்படியே அவனை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வில்லனோட பையன் வந்துடுறான். வந்தவனோ நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கறான். என் பேரு ஜியா, உங்க அப்பாக்காக நான் ஒரு பரிசை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவன் கையில என்ன பரிசு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட பையன் பாக்குறான். பார்த்தோன்னு எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி 24 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஜெனரல் நியூவும் வில்லனும் நண்பர்களா தான் இருப்பாங்க. ஆனா அந்த பழங்குடி மக்கள் இருக்கிற புத்தகத்து மேல வில்லனுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதை எப்படியாச்சும் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஆசையில நண்பன் கூட பார்க்காம இவங்க மேல போர் அறிவிச்சிருவான். அதுக்கப்புறம் போரும் நடந்துட்டு இருக்கும். தெரியாதனமா அந்த போர்ல வில்லனோட பொண்ணு இறந்து போயிடுறா. அதுல இருந்து எப்படியாச்சும் ஜெனரல் நியூவை தன்னோட பொண்ணு சாவுக்காக பழி வாங்கணும் அப்படின்னு அவன் கிடைக்கிற நேரத்துல சண்டை போட்டே இருப்பான். ஆனா இது வரைக்கும் வில்லன் ஜெயிச்சே இருக்க மாட்டான். அப்ப அவன் பையனும் அப்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க, நான் கண்டிப்பா ஜெனரல் நியூவை அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வில்லனும் நான் கடந்த 3 வருஷமா கிடைக்கிற நேரத்துல அவன் சண்டை போட்டு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் அவனை நம்மளால ஜெயிக்கவே முடியல. அதுவும் இல்லாம நம்ம படையோட அவன் படம் ரொம்ப குட்டி படம் தான். ஆனா அவன் அசால்ட்டா நம்ம படையை ஜெயிச்சிடறான். அது எப்படிங்கறத நம்ம பட தளபதி சொல்லுவாரு. இளவரசி, பழங்குடி மக்களோட படையோட எண்ணிக்கை என்னதான் நம்மளோட குறைவா இருந்தாலும் அவங்களோட தளபதி நியூ 1000 பேரை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவன். நாம தோக்கறதுக்கு அது மட்டும் காரணம் கிடையாது. எப்பவுமே அவனுக்கு பின்னாடி ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை அவங்க இருக்கிற மந்திர புக்கை வச்சு அதுல இருக்கிற சொற்களை வச்சு அவனே அவனுக்காக உருவாக்கப்பட்டதான் அந்த மந்திர பெட்டி. அந்த மந்திர பெட்டிக்குள்ள லட்சக்கணக்கான ஆன்மாக்களை அவன் அடைச்சு வச்சிருக்கான். அந்த ஆன்மாக்கள் எல்லாம் அவனை சுத்தி யாராச்சும் எதிரிங்க வராங்கன்னு தெரிஞ்சாவே அதுங்கெல்லாம் அவங்களை அழிச்சிடும். நம்ம தோக்கறதுக்கு அது மட்டும் காரணம் கிடையாது. ரெண்டாவது, அவன் உடம்புல இருக்கிற கவசம். அந்த கவசத்தை நம்ம கத்தியாலேயோ ஈட்டியாலேயோ எதனால வச்சு வெட்டலாம் ட்ரை பண்ணாலும் அந்த கவசம் எதுவுமே ஆகாது. அவ்வளவு சக்தி வாய்ந்ததான் அந்த கவசம். மூணாவது, அவன் கையில இருக்கிற அந்த வித்தியாசமான ஈட்டி. அந்த ஈட்டி அவன் எப்படி உருவாக்குனா 12 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கிராமத்து பக்கத்துல ஒரு விண்கல் வந்து விழுந்துச்சு. அந்த விண்கல்லே ஒரு வித்தியாசமான உலோகமா தான் இருந்துச்சு. அந்த உலோகத்தால உருவாக்கப்பட்டதான் அந்த ஈட்டி. அந்த ஈட்டியை வச்சு நம்ம வாழலாம் அடிச்சா நம்ம வாழலாம் அதே இடத்துல உடஞ்சு விழுந்துரும். நாலாவது, அவங்ககிட்ட இருக்கிற குதிரை. அந்த குதிரை தான் உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த குதிரையும் வேகமா ஓடக்கூடிய குதிரையும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட இளவரசனும் அப்ப அவனுக்கு வீக்னஸ்ங்கிறதே எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்கிறாரு. அவனோட ஒரே ஒரு வீக்னஸ் அவனோட அழகான பொண்ணு மட்டும்தான் அப்படின்னு தளபதி சொல்றாரு. அப்ப சடனா அந்த இடத்துக்கு ஒரு காவலாளி வரான். தலைவரே, எங்களை மன்னிச்சிருங்க, நம்ம ராணுவத்துக்காக கொண்டு வந்த உணவை எல்லாமே ஜெனரல் நியூவோட ஆளுங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னா வில்லனுக்கு அப்படியே செமையா கோவம் வருது. அப்ப ரத்தமா வாந்தி எடுத்துட்டு இருக்கான். பக்கத்துல ஒரு அடியாள் பொண்ணு ஒரு மருந்து தரா. அதை வாங்கி வாயில போட்டு இருக்கான். அந்த மருந்து அந்த அடியாள் பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ஜெனரல் நியூவோட ஆளுங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும். இந்த டைம் அவங்களை தோக்கடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரம் வில்ல ஓச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிடுறான். அப்ப கரெக்டா அவங்களோட பட தளபதி அங்க வராரு. தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி இறந்து போன உங்க அப்பாவோட மண்டவோட எல்லாம் நாங்க பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பத்திரமா வச்சிருங்க. அந்த பழங்குடி இனத்தையே நம்ம அழிச்சதுக்கு அப்புறம் அவங்க இருக்கிற மந்திர புக்கை வச்சு அந்த டிராகன் கேவுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற மந்திர பெட்டிக்குள்ள இந்த எலும்புடையெல்லாம் வச்சு நம்ம மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது மூலியமா எனக்கு சாகா வரம் கிடைக்கும். அப்புறம் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். எதுக்காக இந்த வில்லன் இப்படி ஆசைப்படுறான்னா இவனுக்கு ஒரு தீராத நோய் இருக்கும். இந்த மாதிரி பண்ணா மட்டும் தான் உயிரோட இருக்க முடியும். அடுத்து நம்ம ஜெனரல் நியூவோட ஊரை தான் காட்டுறாங்க. அவர் மேல நின்னுட்டு இங்க ஊர்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஏற்பாடு பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு அவங்க பொண்ணு அப்ப நம்ம ஆளுங்க எடுத்துட்டு வந்த உணவுப் பொருளை வச்சு சமைச்சு முடிச்சாச்சு, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் கையில வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம மக்கள்லாம் ஃபர்ஸ்ட் பசி பட்டின்னு இருக்காங்க, அவங்க சாப்பிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி கொடுத்துறாரு. அவங்க பொண்ணும் அப்ப நீங்க நம்ம நட்பு நாடுகிட்ட எல்லாம் படையை கேட்டு இருந்தீங்களே, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க இன்னும் எந்த பதிலையும் சொல்லமா அப்படின்னு சொல்றாரு. அதே டைம்ல ஜெனரல் நியூ ஊரோட வடக்கு பகுதியில இருந்து ஹீரோ புதற்குள்ள எல்லாம் புந்துட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடியே வில்லனோட ஆளுங்களும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அம்பெல்லாம் ஹீரோ பார்த்து விடுறாங்க. ஹீரோ முதல்ல அந்த அம்பெல்லாம் ஏறுது. இருந்தாலும் ஹீரோ அப்படியே வேகமா தப்பிச்சு ஓடி வந்துட்டே இருக்கான். அந்த இடத்துல நிறைய புதக்குள்ள எல்லாம் தோண்டி வச்சிருக்காங்க. ஹீரோ மட்டும் அப்படியே தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான். பின்னாடி வந்த வில்லனோட ஆளுங்களும் அதுக்குள்ள கொஞ்சம் பேர் விழுந்துறாங்க. கொஞ்சம் பேர் அதுக்கப்புறம் பயந்துட்டு திரும்பி ஓடிடுறாங்க. ஒரு வழியா ஹீரோ வந்து ஜெனரல் நியூவோட கோட்டைக்குள்ள வந்துடுறான். அப்ப அங்க இருக்கிற காவலர்கள் எல்லாம் என்னன்னு கேக்குறாங்க. நான் ஜெனரல் நியூவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் காவலர்கள் எல்லாம் ஹீரோவை ஜெனரல் நியூவை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவை ஜெனரல் நியூ கிட்ட கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவன் நம்ம வடக்கு கதை வழியா உள்ளவரை பார்த்தான். அதுவும் இல்லாம இவன் உடம்புல நிறைய அடிபட்டு இருந்துச்சு, எதிரிகளோட அம்பு வேற குத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காகப்பா என்னைய பார்க்கணும்னு சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. நீங்க நட்பு நாடுகிட்ட எல்லாம் உதவி கேட்டிருந்தீங்களா, அந்த தகவலை உங்ககிட்ட சேர்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு அதே இடத்துல ஹீரோ பொத்துன்னு விழுந்துறான். செக் பண்ணி பாக்குறாங்க, இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட காவலர்கள்கிட்டே இவனை நல்லபடியா அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஓபன் பண்றாரு. உள்ளுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. அதுல என்ன எழுதிருக்கும்னா, எங்களை மன்னிச்சுங்க ஜெனரல், இப்ப மட்டும் நாங்க உங்களுக்கு உதவணும்னா காலகாலத்துக்கு அந்த வில்லங்கோட வாரிசுங்க எல்லாமே எங்க நாட்டு மேலேயே போர்த்து இருப்பாங்க அப்படின்னு எழுதிருக்கு. கூடவே ஒரு விஷப்படல அனுப்பிச்சிருக்காங்க. இதை பாக்குற ஜெனரலுக்கும் செமையா கோவம் வருது. கோவத்துல அந்த விஷத்தை எடுத்து குடிச்சிடறாரு. இதை பார்த்துட்டு இருந்த ஜெனரலோட பொண்ணுக்கும் அங்க இருக்கிற காவலர்களுக்கும் அப்படியே ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெனரலை வந்து வைத்திருக்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க நிறைய காவலர்கள் ஓடி வராங்க. நம்ம ஏமாந்துறோம் ஜெனரல், வில்லங்க ஏற்கனவே நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுத்து வந்த உணவுப் பொருளை விஷத்தை கலந்துட்டாங்க, மக்கள் அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு பாதி மக்கள் ஆல்ரெடி இறந்துட்டாங்க, மிச்சம் இருக்கிற மக்களோ உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஜெனரலுக்கு அப்படியே செமையா கஷ்டமா இருக்கு. ஜெனரல் அப்ப அப்படியே ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஜெனரலோட ஊர்ல செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. விஷம் சாப்பிட்டு இறந்து போன எல்லாத்துக்குமே கலரை வச்சிருக்காங்க. ஹீரோ இங்கதான் இறந்து போனதுனால ஹீரோக்கும் கலரை வச்சிருப்பாங்க. திடீர்னு ஹீரோட கலர்ல இருந்து ஹீரோ மட்டும் உயிரோட எந்திரிச்சு வெளியே வரான். இந்த சீனை தான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. அடுத்து ஜெனரல் நியூவை தான் காட்டுறாங்க. ஒரு குகைக்குள்ள இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி ஒரு பழங்கால ஒரு சாமி சிலை இருக்கு. அந்த சாமி முன்னாடி தான் நின்று பேசிட்டு இருக்காரு. என்னோட மக்களை காப்பாத்துறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் போராடிட்டேன், இன்னும் என்ன பண்ண என்னோட மக்களை காப்பாற்ற முடியுங்கிற விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே செமையா ஷாக்கா இருக்கு. நான் அன்னைக்கே நினைச்சேன் நீ கண்டிப்பா எதிரியோட ஆளதான் இருப்ப அப்படின்ட்டு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, அந்த சதுப்பு நிலத்தை எப்படி தாண்டி என் கோட்டைக்குள்ள வந்த அப்படிங்கிறது. ஏன்னா அந்த சதுப்பு நிலத்தை என்கிட்ட இருக்கிற மந்திர புத்தகத்தை வச்சுதான் உருவாக்கி இருந்தேன். இன்னொரு விஷயம் எனக்கு என்ன புரியனா, அன்னைக்கு என்னோட காவலாளி உன் கை நாடி துடிப்பை செக் பண்ணி பார்த்தான், அதுல நாடி துடிப்பே இல்ல. இப்பதான் அதுக்கு எல்லாத்துக்கான காரணம் எனக்கு புரியுது. ஏன்னா என்கிட்ட இருக்கிற மந்திர புத்தகத்தோட மீதி பாதி உங்களோட தான் இருந்திருக்கணும். அதனாலதான் இந்த சதுப்பு நிலத்தை தாண்டி வந்திருக்க, கொஞ்ச நேரத்துக்கு உன் நாடி துடிப்பையும் மறைய வச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அவன் உடம்புல போட்டிருக்கிற கவசத்தை கழட்டி கீழே போடுறான். பார்த்தா எல்லா அம்புமே அந்த கவசத்துல தான் குத்தி இருக்கு. ஹீரோ மேல எந்த அம்புமே படல. இப்பதான் ஜெனரலுக்கு இன்னொரு விஷயமும் புரிய வருது. அப்ப அன்னைக்கு துரத்திட்டு வந்த எல்லா ஆளுங்களுமே நீ செட் பண்ண ஆளுங்க தானே அப்படின்னு கேக்குறாரு. அவன் எதுக்குமே எந்த பதிலும் சொல்லல. உங்களோட தலை எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறான். அவர் ஏதோ வந்து இவன் வசியம் பண்ண மாதிரி அவர் தலையை வெட்டி அவங்க கையில கொடுத்துறாரு. அடுத்து ஜெனரல் கியூவோட பொண்ணை தான் காட்டுறாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு அப்படியே தூக்கத்துல நிறைய இல்யூஷன்லாம் வந்துட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் அவரோட அப்பா கிட்ட உங்க தலையை வெட்டி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் பதிலுக்கு தலையை வெட்டி கொடுத்துறாரு. அப்புறம் வேற நிறைய இல்யூஷன்லாம் வந்துட்டு இருக்கு. உடனே சடனா தூக்கத்தை வந்து கண்ணு முடிச்சு எந்திரிச்சு உட்கார்றா. இந்த சீனி நமக்கு படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்தவ நம்ம அப்பாக்கு ஏதோ ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு உடனே அங்க இருந்து கிளம்புறா. ஃபர்ஸ்ட் எங்க போறோம்னா ஹீரோட கலருக்கு தான் போய் பாப்பா. அங்க ஹீரோட பணத்தையே காணோம். அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயமே புரிய வருது, நம்ம கண்ட இல்யூஷன் எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா எங்க அப்பாவோட உயிர் ஆபத்துல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு உடனே எங்க அப்பாவை காப்பாத்துறான்னு எங்க அப்பாவோட ரூமுக்கு போய் பாக்குறா. அங்க எங்க அப்பாவே இல்ல. அப்புறம் அங்க இருக்கிற காவலர்கிட்ட எல்லாம் அப்பா எங்க அப்படின்னு கேக்குறா. அப்பா வந்து ரகசிய கோய்க்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவளோட ரகசிய கோய்க்குள்ள போய் பாக்குறா. பார்த்தா எங்க அப்பாவோட உடம்பு தலையில்லாம முண்டை மட்டும் கிடக்கு. இதை பாக்குற அவளுக்கு அப்படியே செமையா ஷாக் ஆயிடுது. அந்த இடத்துல அழுவ ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அந்த உடம்பு அப்படியே ஆட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்துல அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது. அந்த இடமே ஃபுல்லா பிங்க் கலர்ல மாறுது. அங்க இருந்த ஒரு ஒலி அப்படியே வானத்துக்கு போகுது. அவளுக்கு அங்க என்ன நடக்குதுங்கிறதே புரியல. அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. வெட்டின ஜெனரல் நியூவோட தலையை எடுத்துக்கிட்டு வில்லனை பார்க்கறதுக்கு போறான். அந்த இடத்துக்கு வந்த வில்லனோட பையனும் நீ யாரு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கான். இந்த சீனை தான் நமக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க. அப்போ கூட அவன் எதையோ பார்த்து அப்படியே மிரண்டு போயிருப்பான். எதை பார்த்து மிரண்டு போயிருப்பானா, ஹீரோ கையில இருக்கிற ஜெனரல் நியூவோட தலையை பார்த்தா மிரண்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வில்லனை கூட்டிட்டு போறான். வில்லன் அப்படி போனோடனே ஹீரோ அப்படியே தலையை தூக்கி போடுறான். இதை பார்த்து அங்க இருக்கிற யாருக்குமே மூச்சு பேச்சில் அப்படியே மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க. எதுனாலனா கடந்த 3 வருஷமா எப்படியாச்சும் ஜெனரல் நியூவை தோக்கடின்னு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு டைம் கூட இவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோ அசால்ட்டா அப்படியே அவன் தலையை வெட்டிட்டு வந்து போட்டனே மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லன் ஜெனரல் நியூவோட தலையை கையில எடுத்துக்கிட்டு உன்னை திருப்பி பாப்பன்னு நினைக்கவே இல்லை நண்பா, நீ ஏன் கையால சாக வேண்டியவன், இந்த சின்ன பையன் கையில செத்து போயிட்டியே அப்படின்னு பேசி முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட உனக்கு என்ன வேணும், பொட்டி நிறைய தங்கம் தரேன், என் சபையில உனக்கு மந்திரிங்கிற பதவி தரேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோவோ எனக்கு எதுவும் வேணாம், வயிறு முட்டை சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வில்லனோ அன்னைக்கு நைட்டு ஹீரோக்காக செமையா தடபுடல விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்றான். அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோ உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். சடனா ஒரு காவக்காரன் வில்லங்கிட்ட ஓடி வரான். என்னை மன்னிச்சங்க தலைவரே, இப்பதான் ஜெனரல் நியூவோட நகரத்துல இருக்கிற ஒற்ற மூலியமா நமக்கு ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னு ஒரு
லெட்டர் கொடுக்குறான். அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கும்னா, ஹீரோ இந்த நகரத்துக்கு ஒரு தூதுவனா தான் வந்தவன் எப்படியோ ஜெனரல் நியூவுக்கு வெஸ்டா கலந்து கொடுத்துட்டான். அப்புறம் கிடைச்ச கேப்ல அவரோட தலையை வெட்டிட்டு அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு எழுதிருக்கு. அந்த லெட்டரை பார்த்த வில்லனும் ஹீரோக்கு உண்மையாலுமே திறமை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஹீரோயின்ட்ட நீ போய் கொஞ்சம் அவனை செக் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் கையில ஒரு டம்ளர்ல ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போறாங்க. அதை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ அப்ப வாங்க வரான். சடனா அவன் கையை டேபிள் வச்சு அழுத்திட்டு அதுக்கு மேல அந்த டம்ளர் வச்சு புடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஹீரோ அப்படியே அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் சரி கறியாச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையில கறி எடுக்க போறான். அப்ப சடனா கத்தியால அந்த கறியை குத்தி அப்படியே சுத்தி அவன் அப்படியே ஆட்டம் காமிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஹீரோக்கு அப்படியே செம டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோட கையை அப்படியே புடிச்சிட்டு கத்தில இருந்து அப்படியே அந்த கறி எடுத்து சாப்பிட்டு இருக்கான். அவன் கையை பிடிக்கும் போதும் ஹீரோனுக்கு அப்படியே கையில ஆசிட் பட்ட மாதிரி இருக்கு. உடனே அப்படியே பின்னாடி நவுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வில்லங்கிட்ட நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்குள்ள திறமை இருக்கு, திருப்பி இன்னொரு டைம் செக் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு ஏதாவது விஷயம் எல்லாம் பண்ணீங்கன்னா நான் இங்க இருந்து உடனே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப வில்லனோ ஹீரோ கிட்ட கோவப்படாத, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறான். உனக்கு என்ன ஆசை? சாகாத வரமும் உலகத்தையே ஆடுற சத்தியம் தானே நீ ஆசைப்படுற, அதுக்காக தானே நான் அந்த டிராகன் கேவுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நான் உதவி பண்றேன். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த டிராகன் கேவுக்குள்ள கிடைக்கிற உலகத்தையே ஆடுற சத்தியம் சாகாத வரத்தையும் நீ எடுத்துக்கோ, ஆனா அதுக்குள்ள இருக்கிற மந்திர புக்கை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் வில்லனுக்கு ஒரு டவுட் வருது. அந்த மந்திர புக்கை பத்தியும் டிராகன் கேவை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறான். இந்த உலகத்திலேயே அந்த மந்திர புக்கோட ஒரு பாதியை படிச்ச ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான். அந்த டிராகன் கேவுக்குள்ள எப்படி போறது, அதுக்குள்ள என்னென்ன ஆபத்து இருக்கும், அது எல்லா விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் இருந்தா மட்டும் தான் உன்னால அதுக்குள்ள போயிட்டு உயிரோட வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்றான். நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட வில்லனோ இவன் தான் மட்டும் தான் நம்ம அதுக்குள்ள போயிட்டு வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி நான் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில வில்லன் அவனோட கொஞ்சம் சோல்ஜர்ஸையும் ஒரு தளபதியும் அந்த நியூவோட நகரத்துக்கு அனுப்புறான். மிச்சம் மீதி உயிரோட இருக்க எல்லாத்தையுமே கொன்னுடுங்க அப்படின்னு அனுப்பிச்சுடுறான். அங்க வந்து பார்த்தா கொஞ்சம் சோல்ஜர்ஸ் மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் அப்படியே தலை வெட்டி கொடூரமா கொன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நகரத்தை சுத்தி பார்க்கறாங்க. ஒரு மக்களையும் அங்க காணோம். அப்ப வந்த சோல்ஜர்ஸ்ல ஒருத்தன் அங்க நியூவோட குதிரை இருக்கும், அதை அப்படியே கூட்டிட்டு வரான். இதை பார்த்த தளபதிக்கு அப்படியே செமையா சந்தோஷமாயிடுது. ஓடி போயிட்டு அந்த குதிரை மேல ஏறி உட்காரான். அந்த குதிரை அப்படியே குதிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுது. அதுக்கப்புறம் அங்க அப்படியே ஒரே புகை மண்டலமா இருக்கும், அதுக்குள்ள போய் மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஓடி போன குதிரை திருப்பி வர மாதிரி சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா புகைக்கு நடுவுல குதிரை மேல தலையில அதை முண்டமா நியூ அப்படியே ஈட்டியெல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கான். இதை பார்க்க எல்லாத்துக்கும் அப்படியே செமையா பயமாயிருது. தளபதியோ அவனுக்கு தான் தலை இல்ல, ஈஸியா கொண்டலாம், போய் அவனை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆளுங்க அனுப்புறான். ஓடி போன ஆளுங்களாம் அப்படியே அவன் பக்கத்துல போகும்போது ஃப்ரீஸ் ஆன மாதிரி சிலையா நின்றுட்டு இருக்காங்க. அவனும் அப்படியே அவங்க எல்லாம் கடந்து குதிரையில வந்துட்டு இருக்கான். அவன் கடந்து வர வர அப்படியே ஒவ்வொருத்தர் தலையா துண்டா விழுந்துட்டு இருக்கு கீழே. இதை பார்க்கற மிச்சம் இருக்கிற சோல்ஸ்க்கு அப்படியே பயமாயிருது. அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. தளபதி இதை பார்த்து பயந்துட்டு அப்படியே ஓடலாம் முயற்சி பண்றான். அப்ப நியூக்கு பின்னாடி இருக்கிற மந்திர பாக்ஸ்ல இருந்து நிறைய ஆவிங்க எல்லாம் போயிட்டு அவன் ஓட முடியாத மாதிரி அப்படியே அவன் காலை பிடிச்சிக்குது. அவனும் எவ்வளவோ ட்ரை பண்றான் இங்க இருந்து ஓடி போயிடலான்ட்டு, ஆனா அவனால முடியல. அதுக்கப்புறம் மனசை கல்லாக்கிட்டு அவன் காலை அவனே வெட்டிட்டு அங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு நெவுந்து போயிட்டு இருக்கான். அப்ப அந்த நகரத்தோட கதவு அப்படியே மூடிடுது. அவன் உள்ளேயே மாட்டிக்கிறான். அப்ப தளபதி பக்கத்துல குதிரையில வந்த நியூ அதே இடத்துல தளபதியை ஈட்டியால குத்தி கொடூரமா கொண்டுறான். அடுத்த வில்லனுக்கு இங்க நடந்த எல்லா விஷயமும் தப்பிச்சு அந்த சோல்ஜர்ஸ் மூலமா தெரிய வருது. அப்பதான் அவனுக்கு செம பெரிய சந்தேகமா வருது. எப்படி செத்து போன ஒருத்தன் முண்டமா திருப்பி வர முடியும் அப்படின்னு கேக்குறான். அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான். அந்த மந்திர புத்தகத்துல அதுக்கான வழி இருக்கு. செத்து போன ஒருத்தன் நரகத்துல இருந்து திருப்பி வர முடியும், ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. 2 மணி நேரம் மட்டும் தான் அப்படி முண்டமா அடைய முடியும் அப்படின்னு சொல்றான். இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு உங்க கூட நானும் அந்த நகரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு இவங்க எல்லாரும் அந்த நகரத்துக்கு கிளம்புறாங்க. அந்த நகரத்துக்கு வந்த ஹீரோவோ அங்க செத்து கிடக்கிற வில்லனோட ஆளுங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவங்க உடம்புல அப்படியே நரம்பு சுத்தின மாதிரி ஒரு தழும்பு தெரியுது. இதை பார்த்தோன்னே ஹீரோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த மந்திர புத்தகத்துல கண்ணுக்கே தெரியாத நரம்பு மூலியமா கொள்ற ஒரு வித்து இருக்கு. அதை பயன்படுத்தி இவங்க கொண்டு இருக்காங்க. அந்த நரம்புகளை நம்ம நல்லா உத்து பார்த்தா மட்டும் தான் அந்த நரம்புகள் இருக்கிறதே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 4 நெருப்பு பொறி மாதிரி அனுப்புறான். அது அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோ வந்து அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண போகும்போது யாரோ ஒருத்தர் கண்ணுக்கே தெரியாத நரம்பு மூலியமா இவங்க எல்லாத்தையும் லாக் பண்ணிருக்காங்க. அந்த நரம்புகள் மனசு மேல பட்டோனே அவங்க எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி சிலையாயிடுவாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யாரோ ஒருத்தர் அவங்க தலையில எல்லாத்தையும் அப்படி துண்டா ஒரே டைம்ல வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றான். ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கூடுதல் அந்த ஒருத்தன் ஏற்கனவே அவங்க இருந்து தப்பிச்சு தான் வந்திருப்பான். ஹீரோ கிட்ட அப்ப நான் நியூவா பார்த்தது பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்கறான். நீ ஒருவேளை அவனை உயிரோட பார்த்தது உண்மையா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த பழங்குடி மக்கள் வச்சிருந்த புத்தகத்துல அவங்க திருப்பி உயிரோட வரதுக்கான மந்திரங்களும் இருந்திருக்கலாம். அதை பயன்படுத்தி தான் ஒருவேளை நீ உயிரோடையும் வந்திருக்கலாம். இப்ப அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். இப்ப நம்ம எதுக்கு வந்தோம்? டிராகன் கோகையை தேட தான் வந்தோம். அதை ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்ப வில்லனோ ஹீரோ கிட்ட நீ நான் நினைக்கிறதோட ரொம்ப திறமசாலியா இருக்க, அதனால நீ அந்த நியூவோட பொண்ணை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என் பொண்ணு இறந்ததுக்கு அவளை நான் கொடூரமா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோ சரின்னு சொல்லிடுறான். அடுத்து அந்த வில்லனோட கேங்லயே தலையில கொண்ட போட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் கையில அந்த திசை காட்டும் கருவி ஒன்று வச்சிருக்காரு. அதை வச்சு அந்த கொகை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு போயிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நியூவோட வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து நிக்கிறாரு. அப்ப அந்த திசை காட்டு கருவி ஒழுங்கா காட்ட மாட்டேங்குது. என்னன்னு சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காரு. அங்க ஒரு குறி கூட இருக்கு. இதை பார்த்தா அவரோ அந்த குறி கூட எடுத்து தூக்கி போடுங்க, அது இங்க இருந்துச்சுன்னா நமக்கு திசை காட்டு கருவி ஒழுங்கா வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாரு. இதை கொள்றதுக்கு மனசு இல்லாம ஹீரோயினோ எகிரி அந்த குறி கூட எடுத்து பக்கத்துல இருக்கிற மரத்துல வச்சாங்க. இதை பார்த்தோன்னா தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. ஹீரோயின் கெட்டவ கிடையாது இவங்க கூட இருக்கிறதுனால. ஏன்னா ஒரு போர்ல ஹீரோயின் அந்த வில்லன் தான் காப்பாத்திருப்பான். அதுக்கு நன்றியா தான் இவன் கெட்டவனு தெரிஞ்சு இவனுக்காக உதவி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போகும்போது ஹீரோ கையில ஏதோ பொடி மாதிரி வச்சிருக்கான். அந்த பொடியை ஹீரோயினுக்கே தெரியாம அவங்க மூஞ்சுக்கு நேரா தூவி விட்டுறான். ஹீரோயின் அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த
கேப்பை பயன்படுத்தி அங்க இருக்கிற கொஞ்சம் சோல்ஜர்ஸோட சட்டைக்குள்ள ஏதோ சின்னதா கல்லு மாதிரி எல்லாம் போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த கொண்டை போட்டு இருக்கிறவரு கையில இருக்கிற அந்த திசை காட்டு கருவி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அது ரீடிங்கே ஒழுங்கா காட்ட மாட்டேங்குது. அப்புறம் ஒவ்வொரு ஆளுங்க பக்கத்துல போய் நின்றுட்டு இருக்காரு. நிறைய நெகட்டிவ் எனர்ஜி காமிக்குது. யாரோட உடம்புல இருந்து நெகட்டிவ் எனர்ஜி காமிக்குதோ அவங்க எல்லாத்தையும் வெளியே போக சொல்றாரு. அவங்க எல்லாம் வெளியே போயிடுறாங்க. ஹீரோ யாரோட உடம்புல சின்ன கல் எல்லாம் போடணும், அவங்க எல்லாத்தோட நெகட்டிவ் எனர்ஜி காமிக்குது. அவங்க எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. பார்த்தா பாதி ஆளுங்களுக்கு மாதிரி இங்க இருந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரீடிங் ஒழுங்காவே காட்ட ஆரம்பிக்குது. ஒரு வழியா அந்த டிராகன் கோய்க்கு போற வழியை கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த கொண்டை போட்டவர் இந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்க எல்லாத்தையுமே வெளியே நிக்க சொல்லிடுங்க, அப்பதான் திசை காட்டு கருவி ஒழுங்கா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிடுறாரு. வில்லனுக்கு வேற வழியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜி காமிச்ச எல்லாத்தையுமே வெளியே பாதுகாப்புக்காக நிக்க சொல்லிட்டு மிச்ச எல்லாரும் அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கையில ஒரு சங்கிலி இருக்கு. அதுல 2 சைடுமே லாக் இருக்கு. அதுல ஒரு லாக்க தூக்கி அவங்க கையில மாட்டிக்கிறாங்க, இன்னொரு லாக்க தூக்கி ஹீரோ கையில மாட்டி விட்டுறாங்க. இதை பார்த்த ஹீரோவை என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. நீயோ வெளியாளு, உன்னை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீ ஏதாச்சும் இங்க ஒரு தப்பு பண்ணினா உன் இதே இடத்துல கொன்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அந்த சீக்ரெட் கோய்க்குள்ள வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அந்த இதுல நிறைய பழையெல்லாம் வச்சிருக்கு. அதுல ஒரு சில குறிப்புகள்லாம் எழுதிருக்கு. அதுல என்ன எழுதிருக்கும்னா, என்னோட குதிரைக்கு ஆசைப்பட்டா அவனோட காலை வெட்டி அதுல கொடூரமா கொள்ளுவேன் அப்படின்னு எழுதிருக்கு. இன்னொரு பலகையில என் பொண்ணை கடத்த நினைச்சாலோ அவங்கள தலையெல்லாம் திரி கொடூரமா கொள்ளுவேன் அப்படின்னு எழுதிருக்கு. இன்னொரு பலகையில என்னோட ஆயுதத்துக்கு யாராச்சும் ஆசைப்பட்டா அந்த ஆயுதத்தை வச்சு அவங்க நெஞ்சில குத்தி கொடூரமா கொள்ளுவேன் அப்படின்னு எழுதிருக்கு. இதையெல்லாம் பார்த்து அந்த வில்லனோட பையனும், அப்பா இதெல்லாம் மூட நம்பிக்கையா தான் இருக்கும், இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வில்லனோ, நீ நல்லா யோசிச்சு பாரு, நம்ம தளபதி எப்படி செத்தான், நீயோட குதிரைக்கு ஆசைப்பட்டான், அதனால அவன் கால் வெட்டி துண்டா அதில் செத்து போனான், அதனால இது எதுவுமே போய் கிடையாது, இங்க இருக்கிற எல்லா குறிப்பையும் தெளிவா படிச்சு வச்சுக்கங்க, அது நமக்கு எங்கேயாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அங்க அடுத்த ரூமுக்கு போறதுக்கான கதவு ஓபன் ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்குள்ள எல்லாரும் போயிடுறாங்க. உள்ள வந்து பார்த்தாங்க தலை வெட்டப்பட்ட நிலையில ஒரு சிலை இருக்கு. இதுதான் பழங்குடி மக்களோட தெய்வமா இருக்கும். அப்ப அங்க இருக்கிற செவுத்திலாம் அந்த மந்திர புத்தகத்துல இருக்கிற ஒரு சில மந்திர வார்த்தைகள் எழுதிருக்கு. அதையெல்லாம் ஹீரோ படிச்சு பார்த்துட்டு இருக்கான். சதுப்பு நில காடு, அப்புறம் கண்ணுக்கே தெரியாம நரம்பு, அப்புறமே டிராகன் கேவ், இப்படி எல்லாம் எழுதிருக்கு. இதெல்லாம் ஹீரோ படிச்சிட்டு இருக்கான். அப்ப வில்லனோ அந்த டிராகன் கேவுக்கு போறதுக்கான வழியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கறான். ஹீரோ வந்து அதுக்கான பதில் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு அப்படின்னு சொல்றான். என்ன இந்த கல் சிலைவா சொல்ற அப்படின்னு கேட்கறான். ஆமா, இதுதான் பழங்குடி மக்களோட தெய்வம், இதுக்கு நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா அடுத்த கேவுக்கு போறதுக்கான வழி இதுவே காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தன் இந்த கல் சிலையை நமக்கான வழியை காட்ட போகுது அப்படின்னு சொல்லி கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்ட தான் வந்து அந்த நியூவோட ஈட்டி இருக்கும். அதை எடுத்துட்டு அப்படியே அந்த சிலையை குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு இருக்கான். அப்ப அந்த சிலைக்குள்ள இருந்து ஒரு சக்தி வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த சக்தி அப்படியே அவனை உள்ள இழுக்க ட்ரை பண்ணுது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவனோட ஃப்ரெண்டோ அவனை காப்பாத்தலாம்னு சொல்லி போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் தப்பிச்சுக்கிறான். காப்பாத்த போன ஃப்ரெண்ட் அந்த சக்திக்குள்ள மாட்டிக்கிறான். அந்த சக்தி அப்படியே அவனை உள்ள இழுக்க ட்ரை பண்ணுது. கொஞ்ச நேரத்திலேயே அவன் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் அந்த கொண்டை போட்டு இருந்தவர் அவர் கையில அந்த திசை காட்டு கருவி இருக்குல்ல, அதை செக் பண்ணி போயிட்டு இருக்காரு. அந்த சாமி சிலைக்கு பக்கத்துல தான் திசை காட்டு கருவி காமிக்கும். அப்படியே பக்கத்துல போயிட்டு அங்க நடுவில் ஒரு ரவுண்டா ஒன்று இருக்கும். அது அப்படியே லைட்டா தொடராரு. அந்த சிலைக்குள்ள வந்து செம பெரிய வெளிச்சம் வெளியே ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல சிலை அப்படியே வெடிச்சு செதறுது. அதுக்குள்ள இருந்து யாரு வராங்கன்னா நியூ தான் அப்படியே தலையில்லாத முண்டமா குதிரை மேல உட்காந்துட்டு இருக்கான். இதை பாக்குற எல்லாத்துக்கும் அப்படியே செமையா ஷாக் ஆயிடுது. நியூவோட ஈட்டி ஒருத்த வச்சிருப்பான். அப்படியே நியூவா குத்துறான்னு பக்கத்துல போறான். நியூவோட குதிரை ஓங்கி ஒரு உதவதிக்குது. அப்படியே பறந்து போய் ஒரு இடத்துல விடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இன்னொரு சோல்ஜரோ நியூவா கொள்ளலாம் அப்படியே பக்கத்துல போறான். நியூ அப்படியே அவன் ஏர்ல தூக்கி பிடிச்சிட்டு அவனோட ஆன்மா மட்டும் தனியா பிடிச்சி உறிஞ்சு இழுத்துறான். இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தர் தான் அந்த மந்திர புத்தகத்து மூலியமா ஆன்மா மூலியமா உயிர் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆன்மாவையும் பிடிச்சி உறிஞ்சு இழுக்க கூடாதுன்னா உங்களோட பேரை நீங்களே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க எங்க பேரை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நியூ இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நியூ அங்க இருந்து கிளம்பாம அந்த தலையில கொண்டு போட்டு இருக்காருல அவர்கிட்ட தான் அவரோட மந்திர பெட்டி இருக்கும். அதை வாங்க அப்படியே அவர் தொத்திட்டே போறான். இதை பார்த்துட்டு இந்த வில்லனோட பையனும் அந்த கேப்பை யூஸ் பண்ணி எகிரி அப்படியே 2 கத்தி மூலியமா அவன் ஷோல்டர்லயே ஒரு இறக்க இறக்கிறான். அந்த இடத்துலயே நியூவும் அவன் குதிரை அப்படியே இடத்துல மறைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இன்னொரு கோகை இருக்கு. அந்த கோய்க்குள்ள போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே அந்த கோய்க்குள்ள போயிட்டு இருக்காங்க. சைடுல எங்க பார்த்தாலும் வெறும் நூலா இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கேமரா ரொட்டேட் பண்ணி டாப்பாங்கல காட்டுறாங்க. அங்க நிறைய மனசுங்க தொங்கிட்டு இருக்காங்க. அவங்க உடம்பு ஃபுல்லா அப்படியே நூலா சுத்தி இருக்கு. இதை பாக்குற வில்லனோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கறான். இது எல்லாமே டிராகன் கோகையை பாதுகாக்கிற காவலர்கள். இவங்களுக்கு கண்ணு தெரியாது. மாமிசத்தை அப்படியே பச்சாவே திம்பாங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட அங்க இருக்கிற எதையும் விட்டு வைக்காம கொடூரமா கடிச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வில்ல அவனோட சோல்ஜர்ல ஒருத்தனை அப்படியே சத்தம் போடாம நடந்து போ அப்படின்னு சொல்றான். அவனும் மூலமா நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு இடத்துல அப்படி சின்னதா ஒரு சத்தம் போடுறான். இதை கேட்டோன்னே நிறைய உருவம் இறங்கி வந்து அவனை கொடூரமா கடிச்சு அதத்துல சாப்பிடுது. இதை பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் அப்படியே செமையா பயமா இருக்கு. நம்ம ஏன் தனித்தனியா போய்கிட்டு நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எல்லாரும் அப்படியே ஒட்டுக்கா சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் போட்டிருக்க தோல்ல அப்படியே சின்னதா ஒரு சத்தம் வந்துருது. இதை கேட்டோன்னே பக்கத்துல இருக்கிற உருவம் அப்படியே ஹீரோயினோட களத்தை கடிக்க வருது. ஹீரோ டக்குன்னு கையை நடுவில் நீட்டுறான். அவன் கையை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தா ஹீரோயினோ அப்படியே அந்த உருவத்தை கொண்டது கத்தி எடுத்துட்டு வரா. ஹீரோ தடுத்துறான். வில்லனோட பையன் அப்படியே மூலமா நடந்து போயிட்டு இருக்கான். தெரியாம ஒரு மண்ட ஓட்டம் மிதிச்சிடறான். அந்த சத்தத்தை கேட்டோன்னே நிறைய உருவம் கீழே இறங்கி தேட ஆரம்பிக்குது. பக்கத்துல 2 கல் இருக்கும். அது மேல எகிரி நின்னுக்கிறான். இன்னொரு சோல்ஜர் அப்படியே பக்கத்துல இருக்கிற கல்ல எகிரி நின்னுட்டு இருக்கான். வில்லன் அதுகிட்ட இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற சோல்ஜரோட கையை வெட்டி விட்டுறான். அவன் வலி தாங்காம கத்த ஆரம்பிக்கிறான். இதை கேட்டோன்னே எல்லா உருவம் அவனை கடிக்க போயிடுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு எல்லாரும் அப்படியே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் வந்தோடனே ஹீரோயின் அப்படியே ஹீரோட கையை தான் பாக்குறா. செமையா ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அது கட்டு போட்டுட்டே நீ எதுக்கு கையை நடுவில் நீட்டேன் அப்படின்னு கேட்கறா. நான் மட்டும் கையை நடுவில் நீட்டாம இருந்தா அந்த அரக்க மனசை கழுத்தையே கடிச்சிருப்பான். அதே இடத்துல நீ கொடூரமா
செத்து போயிருப்ப அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த பக்கம் அந்த கொண்டை போடவரை தான் காட்டுறாங்க. அந்த அரக்க மனசு தப்பிச்சு அந்த டைல ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அவர் உடம்புல ஏதோ குத்தரமா இருக்கு. பார்த்த சின்னதா ஒரு கல்லு மாதிரி கிடைக்குது. அதை அந்த திசை காட்டும் கருவி பக்கத்துல கொண்டு வராரு. அது ரீடிங் எல்லாம் தப்பு தப்பா காட்டுது. உடனே அவருக்கு ஹீரோ மேலதான் செமையா சந்தேகம் வருது. அப்படியே வந்து இந்த பக்கம் அந்த ஈட்டி வச்சிருந்தால அவனை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு இடத்துல டயர்டா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல ஒரு உருவம் மட்டும் அப்படியே தலையில தொங்கிட்டு ஆடிட்டு இருக்கு. இதை பார்த்து அவனும் அப்படியே அந்த உருவத்தை ஈட்டி விட்டு கொடூரமா கொண்டுறான். கொண்டுட்டு அந்த அரக்க மனசோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை விலைக்கு பாக்குறான். பார்த்தா அவனுக்கு செம பெரிய ஷாக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை காப்பாத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்திருப்பான். அவங்க கூட மறைஞ்சு போயிருப்பான். அவன் தான் இதுல தலையில தொங்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அவன் அப்படியே கத்தி கதற ஆரம்பிக்கிறான். நீ தெரியாம நீ குத்தி கொண்டுட்டு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தா ஹீரோ அப்பதான் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ முன்னாடி இருந்த குறிப்பா தெளிவா படிக்கல. அதுல என்ன போட்டுருந்துச்சு, நீயனோட கவசத்தை யாராச்சும் வச்சிருந்தாங்கன்னா அவங்களும் இதயத்துல குத்தி கொடூரமா சாவாங்க தான் போட்டுருந்துச்சு. அப்ப இவன் தான் அந்த கவசத்தை வச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதையெல்லாம் கேட்ட ஈட்டி வச்சிருந்தோம் பயந்துறான். நானும் என் ஃப்ரெண்டு போன இடத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈட்டியெல்லாம் குத்திக்க போறான். அப்ப வில்ல கையை ஆடுறான். அந்த ஈட்டி வேற இடத்துல போய் விழுவுது. இது இருந்து நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா வில்லனுக்கு செமையா மந்திர சக்தி இருக்கு அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. அந்த வில்லனும் அந்த ஈட்டி வச்சிருந்தவங்கிட்ட நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உன் உயிர் எனக்கு சொந்தமானது, என்னை மீறி உன்னால சாக கூட முடியாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு இருந்த அந்த ஈட்டி வச்சிருந்தோம் என்னை மன்னிச்சுங்க தலைவரே அப்படின்னு சொல்லிடுறான். சடனா அந்த இடத்துல ஒரு பொண்ணு போற மாதிரி இருக்கு. பார்த்தா அது நியூவோட பொண்ணு தான். இதை பார்த்தா வில்லனும் அவளை புடிங்கடா அப்படின்னு சொல்றான். அந்த ஈட்டி வச்சிட்டு இருந்தவன் பின்னாடியே துரத்திட்டு போறான். அவளும் நிறைய சந்திரி எல்லாம் புந்து ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயினும் வில்லனோட பையனும் அவளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ அவங்க எல்லாம் தடுத்துட்டு நல்லா உத்து பாருங்க அப்படின்னு சொல்றான். உத்து பார்த்தா அந்த இடத்துல கண்ணுக்கே தெரியாத நிறைய நரம்பெல்லாம் இருக்கு. இதை தெரியாத அந்த ஈட்டி வச்சுட்டு இருந்தனோ அந்த பக்கம் அப்படியே அதெல்லாம் தாண்டி போயிடறான். அவன் உடம்புல அப்படியே துண்டு துண்டா கட்டாயி அதே இடத்துல கொடூரமா செத்து போறான். இதையெல்லாம் பார்த்துட்டு வந்த வில்லனும் எப்படி அந்த நரம்பு கயிறை தாண்டி போறது அப்படின்னு ஹீரோட்ட கேட்கறான். அப்ப குடிமை வச்சுட்டு வந்தவர் கத்தி எடுத்து ஹீரோ களத்துல வச்சுக்கிட்டு இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணமா இருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த நியூ இன்னும் சாகலி நான் நினைக்கிறேன். அவனும் இவனும் கூட்டு சேர்ந்துட்டு தான் நம்மள தனி இடத்துல பிரிச்சுட்டு வந்து கொட்டத்துக்காக திட்டம் போட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டனே வில்லனுக்கு அவன் பையனுக்கு செமையா கோவம் வந்துருது. வில்லனோட பையன் அந்த குடிமை வச்சிருக்கிற காலத்துல கத்தி வச்சுக்கிட்டு நல்லா உத்து பாருங்க, அந்த அரக்கம் இருக்கத்தால இவனு தான் காயப்பட்டிருக்கான். இவன் மட்டும் தப்பானவனா இருந்தானா நம்மள அதே இடத்துல சாக சொல்லி விட்டுருக்கலாம்ல, எதுக்காக நம்மள அவன் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோ களத்துல இருக்கிற கத்தியை நீங்க இறக்கலினா என் கத்தியை உங்க களத்துல இறக்கிடுவேன் அப்படின்னு வில்லனோட பையன் சொல்றான். உடனே அந்த குடிமை வச்சிட்டு இருக்கிறவர் கத்தியை கீழே இறக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோ என்னதான் அந்த நரம்புகள் பார்க்கறதுக்கு பலமா இருந்தாலும் சின்ன நெருப்பு பொறி பட்டா கட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வெடி மருந்து பவுடர்லாம் இருக்கும், அதை அப்படியே தூவி விடுறான். அதுக்கப்புறம் நெருப்பு பத்தி போடுறான். அந்த நெருப்பு பிடிச்ச அப்படியே எல்லா நரம்பும் கட்டாயிப்படுது. அதுக்கப்புறம் வில்லனோட பையன் அவளை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறான். அவளும் அப்படியே நரம்பு வச்சு செமையா சண்டை போட்டு இருக்கா. ஒரு இடத்துல அப்படியே நிறைய நரம்பெல்லாம் அப்படியே கட்டி அவனை லாக் பண்ணிடுறா. இதை பார்த்த வில்லனோட பையன் அப்படியே சுதாரிச்சுட்டு அங்கேயே நின்றான். அப்புறம் வில்லனோட பையன் அவங்க காவலர்கள் ஒருத்தன் சரக்கு வச்சிருப்பான், அதை அப்படியே தூக்கி போட சொல்றான். அந்த சரக்கு பாட்டில் ஒரு வெட்டு வெட்டுறான். அதுல இருக்கிற சரக்குலாம் இருக்கிற நரம்பு மேல எல்லாம் போய் தெரிச்சிருது. அதுக்கப்புறம் அவனோட கத்தியை பக்கத்துல இருக்கிற கல்ல ஒரு உரசுறான். அவன் கத்தி அப்படியே நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அந்த கத்தி அப்படியே முன்னாடி நின்றுட்டு அப்படியே சுத்திட்டே ஏர்ல போயிட்டு இருக்கான். அந்த நெருப்பு பட்டு எல்லா நரம்பும் கட் ஆயிடுது. இதை பார்த்து நியூவோட பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு ட்ரை பண்றா. கரெக்டா அவளை போய் லாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வில்லனோ ஏற்கனவே வந்து இவன் பொண்ணை நியூ கொண்டுட்டான் அப்படிங்கறதுனால நியூவோட பொண்ணு மேல செம கோதல் இருப்பான். நியூவோட பொண்ணை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். அப்பதான் வில்லனுக்கு செம ஷாக்கு. அவ கண்ணு பார்க்கறதுக்கு அப்படியே பச்சை நேரத்துல இருக்கு. அவ தோல் பட்டையில அப்படியே ஒரு தழும்பு இருக்கு. இதை பார்த்த வில்லனோ என் கையில இருந்த மாதிரி உன் தோல் பட்டையில ஏதாச்சும் படம் இருந்துச்சா அப்படின்னு கேட்கறான். அவளும் யோசிச்சு பார்த்துட்டு ஆமான்னு சொல்றா. இதை கேட்ட வில்லனுக்கு அப்படியே செம சந்தோஷமா இருக்கு. அப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ என்னோட பொண்ணு தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நியூ ஃபர்ஸ்ட் நம்ம நகரத்தை தாக்க வந்தான். அப்ப என் பொண்ணு அந்த தாக்கத்துல செத்துட்டா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவன் என் பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு அவன் சொந்த பொண்ணா வளர்த்திருக்கான். அவன் தான் அவன் முதுகுல இருக்கிற அந்த தழும்பி அழிச்சிருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாத்துக்குமே கண்ணு அப்பப்போ பச்சை கலர்ல மாறும். நீ என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவளுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. ஆனா அவ இதை நம்ப மாட்டேங்கிறா. அப்புறம் வில்லனோ அவளை கூட்டிட்டு வந்துட்டு தன்னோட பையன்கிட்ட இவ தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இறந்துறதா நினைச்சோம் உன்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அவனுக்கு அப்படியே சந்தோஷமா இல்ல, உள்ளுக்குள்ள செமையா கோவப்படுறான். ஆனா வெளியே எதையுமே காட்டிக்க மாட்டேங்கிறான். எதுக்காக இப்படி கோவப்படுவானா, இப்ப இளவரசங்கிற மரியாதை இனிமேட்டு இவளுக்கும் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செம கோவமா இருக்கும். அப்ப கிடைச்ச கேப்ல வில்லனோட கையை தட்டி விட்டு அப்படியே வெளியே ஓட ஆரம்பிக்கிறா. அப்ப வெளியிருக்க காவலர்கள்லாம் அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவளும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அப்படியே ஒரு காவலாளி அவளை குத்துற மாதிரி வரான். கரெக்டா அந்த இடத்துக்கு வில்ல வந்துட்டு அவன் ஆளையா வெட்டிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாத்துக்கிட்டையும் இவ என்னோட பொண்ணு தான், நியூ தான் தூக்கிட்டு வந்து 3 வருஷமா வளர்த்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்னோட ராஜ்யத்தை பாத்துக்கு போறதே இவதான் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட வில்லனோட பையனுக்கு அப்படியே செமையா கோவம் வருது. ஆனா வெளியே எதையுமே காட்டுக்க மாட்டேங்கிறான். அப்பதான் வில்லன் ஒரு விஷயத்த நோட் பண்றான். காவல்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் உங்களை வெளியே தானே நிக்க சொன்னேன், நீங்க எப்படி இந்த குகைக்குள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்கறான். இளவரசரதை எங்களை உள்ள வர சொன்னாரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வில்லனோ என்ன பதவிக்காக என்ன இதே இடத்துல கொள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கறாரு. இல்லைங்கப்பா, நம்ம அந்த கேவுக்குள்ள போகும்போது ஏதாச்சும் பாதுகாப்புக்காக ஆளுங்க தேவைப்படுவாங்கல்ல, அதனாலதான் இவங்க எல்லாத்தையும் உள்ள வந்து நிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இனிமேட்டு என்னை கேட்காம நீ எந்த முடிவும் எடுக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குடிமேச்சவரை தான் காட்டுறாங்க. அவர் அந்த டிராகன் கோய்க்கு போற வழியை கண்டுபிடிச்சாரு. உடனே அது ஓடி வந்து வில்லங்கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட வில்லனுக்கு அப்படியே செம சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த டிராகன் கோயை நோக்கி கிளம்பி போறாங்க. எல்லாரும் அப்படியே அந்த டிராகன் கோய்க்கு போய் பாக்குறாங்க. அந்த இடம் பார்க்கறது செம அழகா இருக்கு. பார்க்கறதுக்கு அப்படியே சொர்க்கமா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற படிக்கட்டுல ஏறி அப்படியே எல்லாரும் உச்சிக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மந்திர பாக்ஸ் அந்த குடிமேச்சிருக்கிற ஒரு ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ள பூ பூத்திருக்கு. இதை பார்த்தோன்னே உங்க அப்பாவோட எலும்பு கூட இதுக்குள்ள வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட வில்லனோ அதுக்கான வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறான். சடனா வில்லனோட பையன் வில்லனை குத்துறான்னு வரான். இதை பார்த்த வில்லனோ என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கறான். நீங்க உங்க அப்பாவோட எலும்பு கூட அந்த பொட்டிக்குள்ள போட்டு சாகாத வார்த்தையும் உலகத்தையும் ஆள்ற சக்தி அடையிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அதுக்கு பதில் உங்களை
உங்களை கொண்டு அந்த பெட்டியில நான் போட்டு அந்த வரத்தை நான் ஆடின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வில்லனுக்கு அப்படியே செம கோவம் வருது. அவன் பையனே கொள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் பையனை ஒரு அடி விடுறான். அப்படி பறந்து போய் ஒரு இடத்துல விழுறான். அப்படி ரத்தம் கேட்கறான். அதுக்கப்புறம் அவன் பையனும் அப்ப அவங்க சத்திகெல்லாம் எப்ப திரும்பி வந்துச்சு அப்படின்னு கேட்கறான். என் சத்திகெல்லாம் என் கூட தாண்டா இருக்கு, அது வெளியே வரக்கூடாது இத்தனை நாளா மாத்திரையை சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நியோட பொண்ணு வில்லனோட பையன் பக்கத்துல தான் நின்றுட்டு இருப்பா. உடனே எந்திரிச்சு போயிட்டு அவ களத்துல கத்தி வச்சுக்கிட்டு இவ தானே உங்க ஆசை பொண்ணு, இவளை இதே இடத்துல கொல்ல போறேன் அப்படின்னு வில்லனோட பையன் மிரட்டிட்டு இருக்கான். அப்ப அவன் கையில ஏதோ பச்சை கலர்ல ஓட்டிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அவ இவ்வளவு நேரம் கண்ணுல ஏதோ பச்சை கலர்ல வச்சுட்டு இருந்திருக்கா. அதுதான் அவன் கையில விழுந்திருக்கு. இதை பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு உண்மையே தெரிய வருது. இவன் நியோட பொண்ணு தான் ஏதோ பச்சை கலர்ல கண்ணுல வச்சுட்டு நம்மளை ஏமாத்திருக்கா அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் வில்லனோட பையன் அவளை கொல்லலான்னு போறான். அப்ப பின்னாடி இருந்த ஹீரோவோ கல்ல எடுத்து அப்படியே அவன் மண்டையில அடிச்சிடறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற படிக்கல உருந்து கீழே போய் வந்துடுறான். இதை பார்த்த வில்லனுக்கு அப்படியே செமையா கோவம் வருது. அவளை குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை நீட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த மந்திரப்பெட்டிக்கு வந்து ஒரு கை வெளியே வந்து அங்க இருக்கிற குடிமிக்காரன் அதே இடத்துல களத்தை திரும்பி கொண்டுருது. அதுக்கப்புறம் அந்த மந்திரப்பெட்டிக்கு வந்து ஒரு ஈட்டி வெளியே வருது. வந்த ஈட்டியோ அப்படியே அந்த வில்லனோட கையில அந்த கத்தியை தட்டி விட்டுருது. எங்க இருந்து ஈட்டி வந்து நம்ம கத்தியை தட்டி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் திரும்பி பார்க்கறான். பார்த்ததுல நியூ தான் உயிரோட வந்து நிக்கிறான். இதை பார்க்குற வில்லனுக்கு அப்படியே செம அதிர்ச்சியா இருக்கு. வந்த நீவோ எப்படி செத்து போன உயிரோட வந்தா அப்படிங்கிறது உனக்கு தெரியலையா, அதுக்கான விளக்கத்தை நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்களோட இவ்வளவு நாள் இருந்தான ஹீரோ அவன் என்னோட ஆளுதான், எங்களோட யாங் ஷாங் படையை சேர்ந்தவன். பழங்குடியினா ஆபத்துல இருக்கிறது தெரிஞ்சு எங்களுக்கு உதவத்துக்காக வந்தான். அப்பதான் அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். இந்த கிராமத்துல யாரோ ஒரு உளவாளி இருக்கான், அவன் யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நாங்களாம் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டோம். அந்த பிளான் படி அவன் செத்து போற மாதிரி ஆக்டிங் பண்ணான். அதுக்கப்புறம் அவன் எனக்கு விஷத்தை கலந்து கொடுத்தான். அந்த விஷம் கொஞ்ச நேரம் தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் நானும் உயிரோட வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவன் இருக்கிற மந்திர புத்தகத்தை படிச்சு பார்த்தா ஒரு விஷயம் போட்டுருந்துச்சு. எங்களோட குலதெய்வம் கோயில யாராச்சும் விருப்பப்பட்டு அவங்க தலையை அவங்களே வெட்டி கொடுத்தா அவங்களுக்கு இன்னொரு தலை கிடைக்கும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதனாலதான் என் தலையை வெட்டி அவன்கிட்ட கொடுத்தேன். எனக்கு அப்புறம் இன்னொரு தலை கிடைச்சிச்சு. அது மூலியமா தான் திருப்பி உயிரோட வந்தேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வில்லனுக்கு அப்படியே செமையா கோவம் வருது. அந்த அப்படி ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயினோ அவங்ககிட்ட வந்து மாத்திரையை கொடுக்குறா. அவன் ஹீரோனை தள்ளி விட்டு அப்படியே ஒட்டுமொத்த மாத்தையும் அவன் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு செமையா வெறி வருது. ஒட்டுமொத்த அவனோட சக்தி வெளியே வர ஆரம்பிக்குது. அவன் சக்தி மூலியமா அவன் கையில அப்படியே 2 ஷீல்டு வருது. அதுக்கப்புறம் வில்லனுக்கும் நியூக்கும் செமையா சண்டை நடக்குது. 2 பேரும் செமையா சண்டை போட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயினோ வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போக பாக்குறான். ஹீரோ அவளை தடுத்து என்னதான் ஒரு முறை உயிரை காப்பாத்திருந்தாலும் அவன் தப்பானவனு தெரிஞ்சவனுக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். இந்த ஒரு முறை மட்டும் அவனுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சண்டைக்கு போறாங்க. ஆனா நியூவோ அப்படி ஹீரோயின் அசால்ட் அடிச்சு தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை குத்துறதுக்கு வரான். அங்க வந்த ஹீரோவோ இவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கறான். அவரு விட்டுட்டு போயிடுறாரு. ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் நியூவும் வில்லனும் செமையா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட முழு சக்தி யூஸ் பண்ணி சண்டை போட்டு இருக்காங்க. 2 பேத்து வாயிலிருந்து அப்படியே ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த நியூவோட பொண்ணும் இப்படியே போச்சுன்னா அப்பா இறந்துருவாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பாதி மந்திர புக்கை மேலதான் மறைச்சு வச்சிருப்பாங்க. அது கண்ணுக்கே தெரியாத நரம்பை விட்டு அந்த புக்கை எடுத்து ஹீரோட்ட கொடுக்குறா. அதை வாங்கிட்டு போன ஹீரோவோ நியூவோட மந்திர பெட்டிட்ட உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்திலே அந்த மந்திர பெட்டியை எப்படி ஆக்டிவேட் பண்றதுங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மந்திர பெட்டியை ஆக்டிவேட் பண்ணி விடுறான். அதுக்குள்ள இருந்து வந்த ஆத்மாக்கள் எல்லாமே அப்படி வில்லனை லாக் பண்ணி பிடிச்சிக்குது. அதுக்கப்புறம் நியூ ஒரே அடி தான் அடிக்கிறான். அப்படி வில்லன் அதே இடத்துல சுருண்டு விழுந்துறான். அடி வாங்கின வில்லனும் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அப்ப கூட என்னதான் நான் இறந்தாலும் என்னோட படம் வந்து உங்க நகரத்தையே தாக்கும் அப்படின்னு சொல்றான். எப்படா தாக்கும், இதுக்கப்புறம் உன்னோட ராஜ்யத்தை ஆள போறதே உன்னோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்றான். என்னோட பொண்ணா, என்னோட பொண்ணு தான் இறந்து போய் 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றான். நீ வெளியே உங்க காவலர்கிட்ட எல்லாம் என்ன சொன்ன, என்னோட பொண்ணு தானே உன்னோட பொண்ணுன்னு சொன்னேன். உனக்கு அப்புறம் ஒரு ராஜ்யத்தை இவதான் ஆள போறான்னு சொல்லியிருந்தில, அதனால என்னோட பொண்ணு தான் உன்னோட ராஜ்யத்தை ஆள போறா, அதனால என்னோட நகரத்துக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வில்லனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அதே ஷாக்கோட அப்படியே இறந்து போயிடுறான். அடுத்து அப்படியே நியூவோட நகரத்தை தான் காட்டுறாங்க. வந்த வேலை முடிஞ்சிச்சு சொல்லிட்டு ஹீரோ வந்து நியூக்கு அவன் பொண்ணுக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறான். அவன் கூட ஹீரோயினும் கிளம்புறா. அப்படியே ஹாப்பி எண்டிங் அந்த படத்தை முடிக்கிறாங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நன்றி மக்களே.